என் மன விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் செய்வாரா? அப்படி செய்ய நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நம்ம கிறிஸ்துவ ஜீவியத்துல நிலைத்திருக்க, மகிழ்ச்சியா இருக்க நம்ம ஜெபங்கள் கேட்கப்படணும். அதுவும் நம் மன விருப்பம்படி ஏசப்பட்ட ஒரு விஷயத்தை கேட்கும் போது அதை அவர் அப்படியே செய்யும் போது நமக்கு எத்தனை மகிழ்ச்சி, நம் வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தோடு பிடிப்போடு நாம் இருக்க முடியுங்க. நம் மன விருப்பத்தின்படி கர்த்தர் செய்ய அவரும் நம்மிடத்தில் 3 விதமான காரியங்களை எதிர்பார்க்கிறார். 1, அவருக்கு பயப்படணும். 2வது, அவரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கணும். 3வது, விசுவாசத்துல நிலையா இருக்கணும். இப்படி இருக்கும்போது தேவன் நம் மன விருப்பத்தை நமக்கு அருள் செய்கிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 42:18 யோசேப்பு சொல்றாரு, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி. அதை எப்படி நிரூபித்தாரு? போத்திபாவின் மனைவியிடத்தில் தவறு செய்யாமல் ஓடியதால் சிறைக்கு சென்றார். அவருடைய விருப்பம்தான் என்ன? சிறைச்சாலையில் தன் நண்பன் ராஜாவினிடத்தில் எனக்காக பேச வேண்டும் என்று. ஏற்ற நேரம் வந்தது. ராஜாவுக்கு சொப்பனம் வந்தது. அப்போது அதே வேலைக்காரனால் அவர் ராஜாவினிடத்தில் ரெக்கமெண்டேஷன் பெற்றார். அவர் விரும்பினது சிறையிலிருந்து வெளியே வர. ஆனால் தேவனோ ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவரை உட்கார வைத்து 2 மடங்காய் ஆசீர்வதித்தார். 2வது, அன்னாள் அழுது கொண்டே இருந்தாங்க. ஒரு நாள் மாத்தி யோசிச்சாங்க. தேவனிடத்தில் மன மகிழ்ச்சியா இருந்து இனி நான் அழமாட்டேன் அப்படின்னு சொல்லி தன் விருப்பத்தை சொன்னாங்க. எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுங்கன்னு. கர்த்தர் ஆண் குழந்தை மட்டுமல்ல, அதை விட அதிகமாக ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்து அந்த அம்மாவை ஆசீர்வதிச்சாரு. இதுக்கு காரணம் அவங்க மகிழ்ச்சியா தேவனிடத்தில் அணுகுனதுதான். 3வது, கானானிய ஸ்திரீ முழு விசுவாசத்தோடு கர்த்தர்ட்ட வந்தாங்க. ஆனா அங்க கிடைச்சது நோஸ்கட். நாய்க்கு எப்படி நான் கொடுப்பேன்னு அதெல்லாம் அவங்க பொருட்படுத்தலங்க. அவங்க விசுவாசத்துல உறுதியா இருந்தப்ப கர்த்தர் அவங்க விசுவாசத்தை அப்ரிஷியேட் பண்ணி அவங்க மகளுக்கு சுகத்தையும் கொடுத்தார். இங்கேயும் அப்ரிசியேஷனும் கிடைச்சது, சுகமும் கிடைச்சதுங்க. இதன் முழு செய்தி அம்புக்குறியோடு இணைக்கப்பட்டிருக்கு. பார்த்து கேட்டு ஆசீர்வாதத்தை அனுபவித்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உற்சாகப்படுத்துகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தும் ஜீசஸ் விஷன்.